ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான ஒரு ரெசிபி மெதுவடை. சட்டுன்னு எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மெதுவடை டக்குன்னு செய்ய முடியும். என்ன, கொஞ்சம் ப்ரிப்ரேஷனாக அந்த உளுந்தை மட்டும் ஊற வச்சிட்டோம்னா ஒரு ஹோட்டல் ஸ்டைல் ஒரு மெதுவடை வீட்லேயே தயார். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மெதுவடைக்கு நான் வடை மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆழாக்கு உளுந்து 2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் அந்த தண்ணியோடு சேர்த்து ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜ் உள்ள சில்லாக இருக்குது. இப்போது அந்த 2.5 hours ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்லாக சில்லுன்னுக்கிற வாட்டரை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லாமல் மிக்சியில் அரைக்கிறோம். ஏன் இது இப்படி பண்ணுறோன்னா, மிக்சி ஜார் சீக்கிரமாக சூடாயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் உளுந்து அரைச்சி பாருங்கள், வடை கல்லுப்படாமல் மெத்துன்னு வரும். டிப் நம்பர் 1, அரைச்ச இந்த மாவில் ஃபைனாக கட் பண்ணியிருக்கிற இஞ்சி, ஃபைனாக கட் பண்ணியிருக்கிற கருவேப்பிலை, அது கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அது கூடவே இந்த வடைக்கு தேவையான உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா இருக்கும், ஒரு சிறு துண்டு இஞ்சி இருக்கும், ஒரு 20-30 கருவேப்பிலையை வந்து ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது அடுத்த டிப்பு நம்பர் 2, இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கை விடாமல் இதை நல்லா பீட் பண்ணணும் இந்த மாவை. இப்போ இந்த மாதிரி வெறும்னா கலக்கிட்டு வடை போட்டிங்கன்னா வடை கல் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாவை பார்த்தாலே தெரியும், ஷைனிங் இருக்காது. நான் ஒரு 5 minutes பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவை பாருங்கள், நல்லா மேலே ஒரு ஷைனிங் வரும். அதாவது காற்று வந்து உள்ளே நல்லா போய் மாவு வந்து லேஸ் ஆகும். அந்த லேஸ் ஆகும்போது தான் வடை நம்ம போட்டோம்னா அவுட்டர் லேயர் கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாக இருக்கும், நல்ல ஹேலோவாக இருக்கும். மொத்தையாக மாவாக போய் உட்காராது. டிப் நம்பர் 2, அதனால் குறைஞ்சபட்சம் 5-10 நிமிஷம் பொறுமையாக அந்த மாவை நல்லா பீட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணுறேன். எவ்வளோக்கெவ்வளோ பொறுமையாக பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ ரிசல்ட்டு ஃபென்டாஸ்டிக்காக வரும். நம்ம நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் பாத்திரத்தை தண்ணி வச்சுருக்கேன். இதில் அந்த மாவோட சின்ன ஒரு பீஸ் போடுறேன் பாருங்கள், அப்படியே தண்ணியில் முதக்கும். இதுதான் அந்த வடை மாவோட பதம். இந்த பதம் வர வரைக்கும் நல்லா அதை பீட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் அது முதக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்தாலே நம்மளோட மாவு பர்ஃபெக்டாக இருக்குது வடைக்குன்னு அர்த்தம். எண்ணெய் நல்லா சூடாக வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து வடையை ஒன்று போடுறேன். நல்ல கோல்டன் கலர் இல்லைன்னா பிஸ்கட் கலர் வந்த உடனே நம்ம வடையை எடுத்துடலாம். வடை எல்லாருக்கும் பண்ண தெரியும், பட் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸில் தான் வந்து நம்மளும் ஒரு எக்ஸலண்ட் டிஷ்ஷை வந்து அதே மாவு அதே உளுந்து அதே வடை தான், அவங்க ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. சில விஷயங்கள் அவங்க செய்யறதுனால அது வந்து ஃபென்டாஸ்டிக் டிஷ்ஷில் நமக்கு கிடைக்குது. நம்மளோட மெதுவடை தயார். ஜஸ்ட் அந்த மாவு ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். நம்ம அந்த பீட் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து எண்ணெயை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அந்த நம்ம பீட் பண்ணி முடிக்கிறதுக்கும் எண்ணெய் நமக்கான பர்ஃபெக்ட் சூழல் இருக்கிறதும் சரியாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிட முடியும். பெருசாக வெளியில் போய் காசு செலவு பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீட்லேயே நல்ல எண்ணெயில் ஹைஜீனிக்காக நம்மளே ப்ரிப்பேர் பண்ண முடியும். எல்லாருக்கும் வடை செய்ய தெரியும், மறுபடியும் சொல்கிறேன். பட் சில டிப்ஸை மட்டும் சொல்லியிருக்கேன். விருப்பப்பட்டவங்க இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from Laksh Bhojan.